குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எது வந்து வெரி மினிமமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, எது வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, எதில் வந்து என்ன ஏஜ் குரூப்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்த்துடலாம். சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா எஃப்டி அண்ட் ஆர்டி போடலாம். 7 to 8% கிடைக்கும் சிஏஜிஆர். ஸோ வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7,000 to 8,000 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பர் மந்த்துக்கு. ஸோ ஹவுஸ் ரெண்ட் இன்கம் வந்து 2 to 4% கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா மாதம் வந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் நம்ம earn பண்ண முடியும். ஸோ 2 to 4% தான் நமக்கு கிடைக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹவுஸ் ரெண்ட் இன்கமும் ஒரு எஃப்டியும் பார்த்தா எஃப்டி பெட்டராக இருக்கும். தென் கொஞ்சம் உங்களால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா, நான் சொல்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணலாம். கோல் இண்டியா, ஆர்இசி, ஐடிசி, இந்தியன் ஆயில், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு இயர்லி வந்து டிவிடெண்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு 5% ஒரு 6% கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கில் ஒரு 1 lakh or 2 lakh வாட் எவர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஸ்டாக் ஒரு பக்கம் அந்த ஸ்டாக் ஹையராக போகுது அப்படின்னா அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 5 to 6% வந்து அஷ்யூர்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிரும். தென் அதுக்கு அடுத்தது வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பாண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் சூஸியாக நம்ம வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாண்ட், ஈக்விட்டி இது ரெண்டு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து கோல்டு வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து கோல்டை வந்து ஒரு கரன்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பீரியட் ஆஃப் லாங் டைமுக்கு அது டெஃபினட்டாக வந்து சக்ஸஸாக இருக்கும். சில்வர் அண்ட் காப்பர் லைக் கமாடிட்டியில் சில்வர் அண்ட் காப்பரும் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. பட் இது வந்து லைக் ஒரு ட்ரேடிங்காகவும் ஒரு பிஸ்னஸாகவும் தான் நடந்துகிட்ருக்கு. கோல்டு ஆல்சோ பிஸ்னஸ், பட் கோல்டு வந்து ஒரு நார்மல் ஒரு ஜாப் கோயிங் ஆர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்முக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ப்ராஃபிட் மேக்கிங்காகவும் இருக்கும். தென் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு ஒன் ஆஃப் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் ஒரு 15 to 20 இயர்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 2,000 to 3,000 or 5,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி டைரக்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது நிஃப்டி 50ல். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் 30 years 40 yearsக்கு நீங்கள் அந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அமௌண்ட்டாக ஒரு லம்சம் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன சேலஞ்சும் இருக்குது, அது பார்த்துடலாம் என்னென்ட்டு. தென் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. தென் ஓன் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் தான் வந்து இருக்குல்லையே, சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். பட் பிஸ்னஸ் ஒன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஏரியா, பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் த சிட்டி க்ரோயிங் அதெல்லாம் வச்சு ரியல் எஸ்டேட் வந்து மேபி 15% 20% கூட நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது 0% ஆகும், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஆகிடலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ ஒரு 20 cents or 50 cents or 4 cents அந்த மாதிரி ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அது வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த கேஸில் இது வந்து பை லக் பை சான்ஸ் தான் இது. இப்போ அதில் அது பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு அது ஓகே, பட் ஒரு காமன் மேனுக்கு வந்து இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தென் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அது டாலர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதில் இருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு காமனான ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இப்போது 1970 ₹184 10 கிராம் வித்துட்டு இருந்த அந்த தங்கம் இப்போ 2026 1,34,500, அதாவது இது வந்து 24 கேரட் கோல்டு. எவ்வளோ மடங்கு? 731 மடங்கு வளர்ச்சி ஆகிருக்கு 1970 2026 வரைக்கும். ஸோ இப்போ 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட 30 மடங்கு வளர்ச்சி ஆகிருக்கு. அதாவது வருஷம் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 14% சிஏஜிஆர், வருஷம் 14% நமக்கு கோல்டு கொடுத்துருக்குங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நீங்கள் 2000 எப்படியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா 7 to 8%, அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 14.1%. 2020 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 17.9% ஆனுவலைஸ்டு சிஏஜிஆர். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மடங்கு க்ரோத் ஆகிருக்கு. ஒரு 6 வருஷத்தில் 2.5 மடங்கு. இப்போ எப்படி போடுறோம் அப்படின்னா 9 to 10 years ஆகும் அது வந்து டபுள் ஆகிறதுக்கு. பட் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 2.5 மடங்கு ஆகிருக்கு. இது வந்து என்னென்னா கோல்டு வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இயர்ஸ் ஜாஸ்தி ஆக 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 அதனுடைய க்ரோத் மல்டிப்ளிகேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், கோல்டுக்கும் நம்ம சென்செக்ஸ், அதாவது ஒரு நிஃப்டி 50 இல்லை சென்செக்ஸில் பிஎஸ்சியில் ஒரு அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1979 2000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா கோல்டு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது, 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ். பட் பிஎஸ்சி பாருங்கள் 50 மடங்கு ரிட்டர்ன்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாருங்கள் 2000 2026, இப்போ 2000 வந்து ஒரு கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது 30 மடங்கு வளர்ச்சி ஆகிருக்கு. ஆனால் இதுவே வந்து பிஎஸ்சியில் ஆர் சென்செக்ஸ் நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 18 மடங்கு அது வந்து வளர்ந்துருக்கு. இப்போது 2010 2026 வரைக்கும் பார்த்தோம்னா 7 மடங்கு, 2020 2026 பார்த்தோம்னா 2.5 மடங்கு. ஸோ இந்த மாதிரி இதனுடைய வளர்ச்சி விகிதம் வருடங்கள் ஆக ஆக அதனுடைய வளர்ச்சி விகிதம்
ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து எந்த ஒரு முதலீட்லையும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. காம்பவுண்டிங் வந்து கோல்டுக்கு வந்து ஜாஸ்தி. ஈவன் நிஃப்டியை விட கோல்டு பெட்டராக இருக்குது. ஸோ அதுதான் பாயிண்ட். இப்போ 2026 இருக்கிறோம். 2050 எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கோல்டு வந்து இப்போ பார்க்குறப்ப மேபி அது வந்து ஹையர் ரேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஒரு வருஷத்துக்கு கோல்டு பெருசாக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலும் இன்னும் ஒரு 25 வருஷம் கழித்து பார்க்குறப்ப கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஈஸி. கோல்டில் வந்து நமக்கு இப்போது இமீடியட்டாக அதை வந்து கேஷாக மாற்றிடலாம். பட்டு ஈவன் நம்ம நிஃப்டியில் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து இமீடியட்டாக அதை வந்து கேஷாக மாற்றிடலாம். பட் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நமக்கு டேக்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப 3% ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். அப்போ இனிஷியல் பீரியடில் அது ஒரு இன்புட் டேக்ஸ் மாதிரி ஆகிடுது. பட் நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம எதுவும் டேக்ஸ் பே பண்ணுறதில்ல. பட் அது எல்லாமே வளர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனுடைய மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் கோல்டு வந்து ஈஸியஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரோத் ஃபேக்டர் பாருங்கள், 15% 30 வருஷத்தில். இப்போ கடந்த 6 வருஷத்தில் கூட மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20% வளர்ச்சி இருக்குது. நல்ல வளர்ச்சி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி. பட் என்ன ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்துடலாம். இப்போ 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதில் ப்ராஃபிட் ஒரு 25% வருது. ஸோ 1,25,000 வந்து நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் கிடைக்கிது. அதில் 25,000 ப்ராஃபிட் கிடைக்கிது. ஒரு 3 மாதம் ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு 25,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. தென் அதை வந்து நான் அந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறேன், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வரேன் அப்படின்னா டேக்ஸ் மட்டும் பாருங்கள் 5,000 போயிடும். ஸோ ப்ராஃபிட் வந்து 20,000 வரும். நம்ம வர ப்ராஃபிட்டில் ஒரு 5,000 நமக்கு டேக்ஸாகவே போயிடும். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இது வந்து இந்த 1 லேக்குக்கு நமக்கு வந்து தெரியாது. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு 5,000 10,000 அப்படின்னு சொல்லி மாதம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறப்ப பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, 15% வந்து க்ரோத் ஆகிருக்கு. ரிட்டர்ன் வந்து ஒரு 1,50,000. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிற ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் க்ரோத் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சதவீதமான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த 1% வந்து ஒரு 10,000 போயிடுது. ஸோ 1,40,000 வந்துடுது. அந்த 1,40,000க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வயல் அந்த அமௌண்ட் உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னா அந்த 1,40,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், கோல்டுக்கு வந்து நம்ம 3% ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குகிறோம். ஆனால் விற்கிறப்ப வந்து அது வந்து ஒரு 3% கம்மியாக தான் விற்க முடியும், அது ஓகே. பட் ஆனால் இங்கே நீங்கள் வந்து பண்ணுற ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு 12% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறப்ப ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மரி பாருங்கள், ஒரு 5,000 நீங்கள் மந்த் ஆன் மந்த் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ 20 வருஷம் 5,000 போட்டால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு? 12 லட்சம். ஸோ நீங்கள் 12 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 11% சிஏஜிஆர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 12 லட்சம் எவ்வளோ ஆகுது? 49,45,000, கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆகுது. அந்த 12 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது 50 லட்சம் ஆகுது. ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள் 37 லட்சம். இப்போது அந்த 37,45,000 ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸபிள் கெயின் வந்து பார்த்திங்கன்னா 36 லட்சம் தான். ஒரு 4.5 லட்சம் நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னே பே பண்ணணும். அந்த 4.5 லட்சங்கிறது எப்படின்னா, நீங்கள் மாதம் 5,000 தான் பே பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்மால் அமௌண்ட் தான். பட் அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறப்ப இந்த 4.5 லட்சங்கிறது நாட் அ ஸ்மால் அமௌண்ட். ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒரு 4% போடுறாங்க. ஸோ டோட்டல் டேக்ஸே ஒரு 4.5 லட்சம், 4.25 லட்சம் போச்சு. ஸோ நீங்கள் நெட் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுவீங்கன்னா 44,74,000. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புளால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எஸ்டபிள்யூ பண்ணுங்கள், அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். எனக்கு அமௌண்ட் அர்ஜென்ட்டு, நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போட்டு வருஷம் நான் வந்து ஒரு 1,25,000 மட்டும் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. நீங்கள் 49 லட்சத்தை வருஷம் 1.25 லட்சம் எடுத்து நீங்கள் எப்போ முடிப்பீங்க? புரியுதா? ஸோ இதுதான் கேட்சு. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இருக்குது, ஈவன் ஸ்டாக்ஸ்லையும் இருக்குது. ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஓகே. பட் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது 40,000 ஆகுது அப்படின்னா அந்த 40,000 நீங்கள் ஒரு 30,000 வருது இல்லைங்களா ப்ராஃபிட்டு, அந்த ப்ராஃபிட்டுக்கு 12% நீங்கள் டேக்ஸ் கவர்மெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த டேக்ஸ் பர்சன்டேஜஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிறுக கோல்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பாருங்கள், நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் அந்த டேட்டா எடுத்திருக்கு. ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குங்கிறது போட்டிருக்கு.
இதில் வந்து பாருங்கள் ஒரு வருஷம் -14 இருக்குது, ஒரு வருஷம் -51 இருக்குது, ஒரு வருஷம் +31 இருக்குது. ஸோ இது வந்து அன்பிரிடிக்டபிள். நம்மளால் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப கோல்டு மாதிரியே நிஃப்டி ஆகட்டும் ஆர் எனி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் க்ரோத் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். பட் அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கோல்டோட ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு 5 to 10% இருக்குது, ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து 25% -+ல் இருக்கும். ஸோ இது வந்து உங்களால் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே தெரியாமல் உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. தென் நீங்கள் அதில் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் கோயிங்க, நீங்கள் அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் கோல்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே.